சென்ற வகுப்புல நம்ம பார்த்திருப்போம் a plus b the whole cube ஃபார்மேட்ல அந்த ஃபார்முலா வச்சு நம்ம காரணிப்படுத்தியிருப்போம். இந்த வகுப்புல a minus b the whole cube அந்த கனமூலத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி காரணிப்படுத்துதல் தான். அந்த ஃபார்முலா அங்க a plus b, இங்க என்ன இருக்கு a minus bங்கறத பார்க்க போறோம். பின்வரும் கோவைகளை a minus b the whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துக. காரணி படுத்துக. ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. y cube minus 18y square plus 108y minus 216. இதான் ஃபர்ஸ்ட் கணக்கு. இப்போ பார்க்கலாங்களா? முற்றொருமை கொடுத்துட்டாங்க அவங்களே. அங்க இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கும் a plus b the whole cubeல இருந்திருக்கும். இங்க என்ன இருக்குன்னா a minus b the whole cubeல இருக்கு. இங்க என்ன இருக்கு a minus b the whole cube. அதே மாதிரி அதே மாடல், எந்த வித மாற்றமும் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிள்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்றோம். புரிஞ்சுதுங்களா? இப்ப அதே மாதிரி a வேல்யூ வேணா b வேல்யூ வேணா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்க a வேல்யூ என்ன இருக்கு y cube. அப்ப இதோட என்னது y மட்டும் தான். இங்க b வேல்யூ வேணும் 216. உனக்கு சப்போஸ் இது எந்த நம்பரோட கனமூலம், இதோட கனமூலம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எப்படி போடுறதுன்னா, நாலாவதுகள் போட்டு காரணிப்படுத்துங்க. காரணிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எழுதுனா கனமூலம் கிடைச்சிடும். ரெண்டாவது பாடல போட்டுக்கலாமா? 1 2 2 இது அடிப்படை மாதிரி ரெண்டெல்லாம் இல்லையும். இப்போ 0 போட்டு இப்போ சேர்த்துக்கணும். 8 2 16. மறுபடியும் ரெண்டாவது பாடல போட்டுக்கலாம். 5 2 10 4 2 8 2 2 4 மீதி 1 7 2 14. இப்போ ரெண்டாவது பாட்டில் நம்மளால போட முடியுமா? முடியாது. மூணாவது பாட்டில் தான் போடணும். 9 3 27 3 9. இப்போ இது வந்து கனமூலம். இது வந்து கனமா கனம் இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எல்லாமே 3 டைம் வந்திருக்கான்னு பாருங்க. அப்போ 2 3 தடவை வந்திருக்கு, 3 தடவை வந்திருக்கு. இது ஏதோ ஒரு நம்பரோட கனம். ஓகேங்களா? அப்ப இது என்ன நம்பரோட கனம் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக கனமூலம், இதோட கனமூலம் என்னன்னு பார்த்தோம்னா கனமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 2க்கு ஒரு 2 வெளியில எடுத்துக்கணும். 3 3க்கு ஒரு 3. இப்ப 2 பேருக்குங்க 6. அப்ப இதுதான் கனமூலம். இதுதான் என்னது கனமூலம். இப்ப 6 3 தடவை போட்டு பெருக்கினீங்கன்னா 216 வரும். இதை நம்ம டைரக்டா இப்படியும் போடலாம். 3 18. மீதி எத்தனை இருக்கு? 3 இருக்கும். 6 36. மறுபடியும் 6 36. 6 வந்துருச்சுங்களா? உங்களுக்கு அப்படி போட தெரியலன்னா ரெண்டாம் வாய்ப்பாட்டில் போட்டு இது மாதிரி கண்டுபிடிக்கணும். அதாவது 3 2க்கு ஒரு 2 வெளியில எடுக்கணும். 3 3க்கு ஒரு 3. இப்போ எப்படி நம்ம வர்க்கம் கண்டுபிடிப்போம்? வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது எப்படி 2 2க்கு 2 2க்கு 2 3க்கு 2 இதுக்கு 2 2க்கு ஒரு 2 2 3க்கு ஒரு 3 2 4க்கு ஒரு 4 அப்படின்னு எடுக்கிறோம்ல, அதே மாதிரி கனமூலம் கண்டுபிடிக்கும் போது 3 3க்கு ஒரு எடுக்கணும், 3ஆ எடுக்கணும். இப்போ 3 2க்கு ஒரு 2 வெளியில எடுக்கணும், 3 3க்கு ஒரு 3 வெளியில எடுக்கணும். வர்க்கம்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பரை எடுக்கணும். கணம்னா என்ன செய்யணும்? 3க்கு 1 எடுக்கணும். ஓகேங்களா? வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது கனமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு புரிஞ்சுதுங்களா? ரெண்டுக்கும் ஒரே ஃபார்மேட் தான். தானா வகுத்தல் போட்டுக்கணும். கனமூலம் கண்டுபிடிச்சாலோ வர்க்கமூலம் கண்டுபிடிச்சாலோ ரெண்டுக்கும் ஒரே மெத்தடு தான். இப்போ இதோட கனமூலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கனமூலம் போது 3 எடுத்துக்கணும். இதே வர்க்கமூலம் என்னன்னு கேட்டாங்கன்னா 2 2 எடுத்துக்கணும். 2 2 2 2 2 3 2 3 அந்த மாதிரி எடுத்துக்கணும். புரிஞ்சு
புரிஞ்சுதுங்களா எப்படின்ட்டு? இப்போ நம்ம 216ஓட கனமூலம் தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ தானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் 3 2 இருக்கு, அடுத்தது 3 3 இருக்கு. இப்போ கனமூலம்னால 3 நம்பருக்கு ஒரு நம்பரை எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்தாச்சு, இந்த 3 நம்பருக்கு ஒரு நம்பர் E3 6. உங்களுக்கு அப்படி இல்லை, அப்படி டைரக்டா கண்டுபிடிக்கலாம்னா அப்படியே கூட கண்டுபிடிச்சிக்கலாம். புரிஞ்சுக்கலாம் இந்த சமயம் எப்படின்ட்டு? இப்போ பியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 6. பியோட வேல்யூ என்னது 6. இப்போ ஃபார்முலா என்ன? a minus b the whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. புரியுதுங்களா இது எப்படின்ட்டு? ஜஸ்ட் இதோட எக்ஸ்பாண்ட் ஃபார்ம் என்ன? a ஓட வேல்யூ என்ன? y minus b ஓட வேல்யூ 6 the whole cube. So a cube na y cube minus 3 into a square na y square into b or value 6 plus 3 into a or value na y into b or value 6 square minus 6 cube. So just expand form பண்ணா போதும். இப்போ இதோட காரணம் என்ன? y minus 6 the whole cube equal to அப்பனா எப்படி எழுதிக்கலாம்? y minus 6 இதுதான் இதோட காரணம். y minus 6. புரிஞ்சுதுங்களா அது எப்படின்ட்டு? பாருங்க, ஏவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், y மட்டும்தான். ஆனால் b கண்டுபிடிக்கும் போது 214 இருக்கு. இப்போ இதோட கன மூலம் நமக்கு தேவை. அப்போ நீ தானா வகுத்தல் போட்டுட்டு 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில எடுத்து அதை 2 பெருக்கினீங்கன்னா அதோட கனமூலம் கிடைச்சிடும். புரிஞ்சுதுங்களா? இப்போ 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில எடுத்தாச்சு, இங்கே 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில எடுத்தாச்சு, E3 6 எடுத்தாச்சு. அப்ப அப்படி இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மெத்தடை டைரக்டா 6ஆம் வாய்ப்பாட்டிலே போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாட்டுல இருந்து வர சொன்னேன். நீங்க கனமூலம் அது 214ஓட கனமூலம் 6 தெரிஞ்சுன்னா அது போட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஏயோட வேல்யூ y, பியோட வேல்யூ 6, a minus b the whole cube. ஏன்னா முற்றுமை கொடுத்துருக்காங்க, அப்ப அதை எழுதியாச்சு. அப்படியே சப்ஸ்டிட் பண்ண a-னா y, b-னா 6, இந்த கியூப்ல அப்படியே தான் வரும். a cube-னா y cube. அடுத்தது minus 3 into a square na y square into b ஓட ஆன்சர் 6. அடுத்தது plus 3 into a ஓட வேல்யூ y into b square 6 square minus b cube 6 cube. அவ்வளவுதான். இதோட காரணம் என்னன்னா இதுதான் காரணி. y minus 6 the whole cube equal to y minus 6 y minus 6 y minus 6. புரிஞ்சுதுங்களா இந்த கணக்கு எப்படின்ட்டு? அடுத்த கணக்கு போலாமா? அடுத்த கணக்கு இதே மாடல் தான். அடுத்த கணக்கு பாருங்க. 8 n cube minus 60 m square n plus 150 mn square minus 125 n cube. The a value b வேல்யூ தேவை. a வேல்யூ வேணா b வேல்யூ வேணா தேவை. இப்போ 8ஓட கனமூலம் என்ன போட்டு பாருங்க பார்க்கலாம். 125 அஞ்சாவது படம்லாம் போட முடியும், வேற எதுலையும் போட முடியாது. இதுக்கு 2வது படம் 4 இருக்கு, 2 2 4 2 1. அப்ப 2இன் கனமூலம் 8இன் கனமூலம் 2. இதுக்கு அஞ்சாவது படம் 2 5 10 5 25 2 10 மீதி 2 இருக்கும், 5 25 மறுபடியும் 5 25. அப்ப 5 இருக்கு. அப்ப 8இன் கனமூலம் என்ன 2, 5 125 கனமூலம் 5. புரிஞ்சுதுங்களா எப்படின்ட்டு? இப்ப இது போட்டுக்கோங்க. a ஓட வேல்யூ என்ன 2, என்ன வேல்யூ இருக்கு m, b ஓட வேல்யூ என்ன 5, என்ன வேல்யூ இருக்கு n. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுதுங்களா? அந்த கியூப் போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஃபார்முலால கொண்டு போய் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மட்டும் விரிவாக சொல்லும் போது மட்டும் போட்டா போதும். புரிஞ்சுதுங்களா? இப்போ a ஓட வேல்யூ 2m, b ஓட வேல்யூ 5n. என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? a minus b the whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இப்போ a என்ன 2m minus 5n the whole cube
equal to a cube னா என்ன வரும் 2m the whole cube minus 3 into a square னா என்ன 2m the whole square. ஏன்னா இங்க ரெண்டு நம்பர் இருக்கறதால whole square போடுறோம். into b ஓட வேல்யூ என்ன 5n plus 3 into a ஓட வேல்யூ என்ன 2m into b ஓட வேல்யூ 5n the whole square minus 5n the whole cube. ஓகேங்களா? இது எப்படி போடுறது தெரியுதுங்களா? அப்ப இதோட காரணி என்ன? இது மட்டும் தான் காரணி. ஜஸ்ட் இத விரிவாக செஞ்சு வச்சா போதும்பா. இதோட ஆன்சர் தான் இது. ஓகேங்களா? அப்ப காரணிங்கும் போது இத மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். 2m minus 5n 2m minus 5n இதுதான் காரணி. புரிஞ்சுதுங்களா? பின்வரும் கோவைகளை a minus b the whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துதல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை பயன்படுத்தி எழுதியாச்சு. a equal to 2m b equal to 5n போட்டாச்சு. இப்போ a minus b the whole cube போகும்போது a cube minus 3a square b plus 3ab square minus b cube னு எழுதிக்கணும். இப்போ a ஓட வேல்யூ 2m னு தெரியும், b ஓட வேல்யூ 5n னு தெரியும். அப்ப whole cube போட்டாச்சு. a cube போகும்போது 2m the whole cube minus 3 into a square போகும்போது 2m the whole square into b value போகும்போது 5n plus 3 into a ஓட வேல்யூ 2m b ஓட வேல்யூ 5n the whole square minus 5n the whole cube. இப்போ நமக்கு பார்த்துக்கிட்டோம்னா இந்த 2 minus 5nங்கிறது மட்டும்தான் காரணி. அப்ப அதோட விரிவாக்கம் என்னன்னு எழுதியாச்சு. 2m minus 5n 2m minus 5n 2m minus 5n ன்னு எழுதியாச்சு. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கணக்கு போலாமா? அடுத்த கணக்கு என்னன்னா 5y square x squared y cube minus 2x power 4 y plus 10x squared இருந்து minus 2xy the whole square into y cube plus 7x squared y plus 5 கழிக்க. இது வந்து அடுத்த எக்ஸசைஸ்மா. இப்ப அடுத்த எக்ஸசைஸ் வந்து எல்லாருமே கழிக்கிறது கூட்டுறது பெருக்கிறது எல்லாம் கலந்து வர எக்ஸசைஸ் தான். சோ இது வரைக்கும் பார்த்ததை ரீகேப் பண்ற மாதிரி. ஓகேங்களா? எதுல இருந்து எதை கழிக்கணும்? இதிலிருந்து இதை கழிக்க, இதிலிருந்து இதை கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க எப்படி இருக்கு. 5y square bracket bracket means multiply, அதாவது இந்த எண்ணை உள்ளார இருக்க அத்தனை நம்பராலையும் பெருக்கணும்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த எண்ணை எடுத்து இது ரெண்டையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து உள்ளார இருக்க நம்பர்ஸை பெருக்கணும். இதுதான் பெருக்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளால கழிக்க முடியும். ஏன்னா ஒரே டேர்மா கொண்டு வரணும்ல. ஒரு ரூபாய், அதாவது மூறுப்பு கோவைனா 100 ரூபாய் கொண்டு வரணும், பல்லுறுப்பு கோவைனா 12 ரூபாய் கொண்டு வரணும். இப்ப வெளியில ஒரு நம்பர் இருந்து உள்ளார ஒரு நம்பர் இருந்து நம்மளால கழிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யணும்? வெளியில இருக்கக்கூடிய எண்ணை எடுத்து உள்ளார இருக்கக்கூடிய எண்ணால பெருக்கிக்கணும். ஏன்னா இந்த சிம்பலுக்கு பேரு நான் பிராக்கெட்னா பெருக்கல் அர்த்தம். ஓகேங்களா? அப்ப பெருக்கலாமா? பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கழிக்கணும். ஓகே? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 5y square x squared y cube minus 2x power 4y plus 10x square. இதை எடுத்து இதால பெருக்குங்க, அப்புறம் இதை எடுத்து இதால பெருக்குங்க, அப்புறம் இதை எடுத்து இதால பெருக்குங்க. ஓகேங்களா? பெருக்கலாமா? பெருக்குங்க. 5 இங்க எந்த நம்பரும் இல்ல, அதனால ஓரஞ்சு 5 தான். இங்க x ஸ்கொயர்ட் ஒரு டைம் தான் இருக்கு, இங்க x எதுவுமே இல்ல, அதனால அப்படியே போட்டுக்கலாம். ஆனா இங்க பாருங்க y வந்து 2 டைம்ஸ் இருக்கு. இங்க y பவர் 2 இருக்கு, இங்க y பவர் 3 இருக்கு. அப்ப a பவர் m into a பவர் n equal to a பவர் m plus n. ஏன்னா என்ன செய்யுது? அடிமானம் இரண்டும் ஒண்ணா இருந்தா அடுத்து ரெண்டும் வெவ்வேறையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ரெண்டு அடிமானத்துக்கு ஒரு அடிமானம் வெளியில எடுத்து போட்டு அடுத்து ரெண்டையும் கூட்டிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இது ஃபார்முலா இருக்குல்ல, a பவர் m into a பவர் n equal to a பவர் m plus n. இப்ப ரெண்டு அடிமானத்துக்கு ஒரு அடிமானம் எடுத்து போட்டாச்சு. ரெண்டுமே ஒரே இதா இருக்கிறதுனால ஒரு அடிமானம் எடுத்து போட்டாச்சு. இப்ப அடுத்து பாருங்க 2 plus 3 5. புரிஞ்சுதுங்களா? இப்ப அடுத்தது பெருக்குங்க. இங்க வந்து நம்பர் இல்ல, அதனால 5 போட்டுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குறியை பெருக்கிக்கணும். இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அடுத்து பாருங்க i2 10. ஏன்னா நம்பர் இருக்கு, அப்ப இருக்குங்கும் போது இது ரெண்டே பெருக்கிக்கோங்க. i2 10. இப்ப x பவர் 4 இங்க மட்டும் தான் இருக்கு, இங்க x பவர் 4 இல்ல. அப்ப என்ன பண்ணிக்கணும்? நம்ம அதை x பவர் 4 அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது இங்க y பவர் 2 இருக்கு,
இருக்கு, இங்க வெறும் y தான் இருக்கு. அப்ப y பவர் 2 இங்க பவர் இல்லனா என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப ஒரு y வெளியில இருக்குது, ரெண்டையும் ஒண்ணையும் கூட்டுங்க 3 பிளஸ் இதையும் பெருக்கணும். அப்ப இதையும் பெருக்கும்போது I 10 50 x ஸ்கொயர், இங்க மட்டும் தான் y ஸ்கொயர் இருக்கு, இங்க இல்ல, அதனால அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் 1. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இத தீர்த்து வச்சிருக்கோம். இப்ப செகண்ட் இது பாரு, -2xy the whole square y cube plus 7x squared y plus 5y. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்குங்க. -2xy xy the whole square மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், தனித்தனியா கூட நீ போட்டுக்கலாம், x ஸ்கொயர் y ஸ்கொயர் அப்படி கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கு மட்டும் தான் சொன்னோம். அதாவது 2 x ஸ்கொயர் y ஸ்கொயர்னு போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ இதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. 7x ஸ்கொயர் y plus 5. இப்பதான் இதை எடுத்து பெருக்கிக்கணும். இதை எடுத்து இதால பெருக்கணும், இதை எடுத்து இதால பெருக்கணும், இதை எடுத்து இதால பெருக்கணும். பெருக்கிறது போடலாங்களா? போடுங்க. -2x ஸ்கொயர் y ஸ்கொயர் எதால பெருக்கணும், இன்டு y கியூப். இப்படியும் போடலாம், இந்த மாதிரி டைரக்டாவும் போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்டெப் போட்டு காமிக்கிறேன். பிளஸ் இன்டு மைனஸ், இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் எதை பெருக்கணும், 2x ஸ்கொயர் y ஸ்கொயர் இன்டு 7x ஸ்கொயர் y ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 2x ஸ்கொயர் y ஸ்கொயர் இன்டு 5. இப்ப பெருக்குங்க. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 2 ஒன்று தான் இருக்கு, x ஸ்கொயர் இந்த ரெண்டு டேர்ம்ல எது இருக்கு, ஒரே ஒரு x ஸ்கொயர் தான் இருக்கு. ஆனா y மட்டும் 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப பவர் ரெண்டையும் கூட்டிக்கோங்க, 5 மைனஸ் 7 14 x ஸ்கொயர் இங்க 2 டைம்ஸ் இருக்கு, இங்க 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப x பவர் 4, இங்க y பவர் 2 என்ன இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க எது இல்லனா 1ன்னு வெச்சுக்கணும். அப்ப y பவர் 3. ஓகேங்களா? வேரியபிள் எடுக்கும்போது ரெண்டு வேரியபிளுக்கு ஒரு வேரியபிள் எடுத்தாச்சு, அதோட அடுக்கு ரெண்டையும் கூட்டிக்கணும். இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டினா 4. அதே மாதிரி இங்க 2 இருக்கு, இங்க எதுவும் இல்லனா 1ன்னு வெச்சுக்கணும். அப்ப 2 yக்கு ஒரு y எடுத்தாச்சு, ரெண்டையும் ஒண்ணையும் கூட்டினா 3. புரியுதுங்களா? மைனஸ் I2 10 x ஸ்கொயர் y ஸ்கொயர், இது வந்து 2. எதிலிருந்து எதை கழிக்க சொல்லியிருக்காங்க, இதிலிருந்து இதை கழிக்கணும். இப்ப கழிக்கலாமா? பாருங்க, எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இது 5x ஸ்கொயர் y பவர் 5 மைனஸ் 10x பவர் 4 y பவர் 3 பிளஸ் 50 x ஸ்கொயர் y ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் 2x square y power 5 minus 14x power 4 y power 3 minus 10x square y square. நம்ம ஒரு இது பார்க்கணும், என்னது கூட்டணும்னாலும் கழிக்கணும்னாலும் வேரியபிள் கரெக்டா, அதோட அதாவது அடிமானம் கரெக்டா, அதோட அடுக்கு கரெக்டான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க x இருந்துச்சுன்னா இங்கே x இருக்கணும், இங்க x பவர் 2னா இங்கே x பவர் 2 இருக்கணும், இங்க y இருந்துச்சுன்னா இங்கே y இருக்கணும், y பவர் 5னா y பவர் 5 இருக்கணும். அதாவது x ஸ்கொயர் y பவர் 5 இங்க இருந்துச்சுன்னா அதே இது கீழே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கூட்டுறது கழிக்கிறதெல்லாம் பண்ண முடியும். சப்போஸ் இங்க x பவர் 3 இருந்து இங்க x பவர் 2 இருந்துச்சுன்னா நேருக்கு நேரா போட்டு கூட்டக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? x பவர் 2 y பவர் 5 இங்கே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க கூட்டுறதோ கழிக்கிறதோ பண்ணணும். கூட்டுறது கழிக்கிறதுல இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதாவது அடிமானமும் அடுக்கும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டுமே நமக்கு கூட்ட முடியும். புரிஞ்சுதுங்களா? நம்பர்ஸ் விட்டுருங்க, கான்ஸ்டன்ட்டை விட்டுருங்க, வேரியபிளுக்கு மட்டும் அடிமானமும் அடுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க x பவர் 2 y பவர் 5 இருக்கு, இங்க x பவர் 2 y பவர் 5 இருக்கு. புரிஞ்சுதுங்களா அந்த கணக்கு எப்படின்ட்டு? x பவர் 2 y பவர் 5. அதே மாதிரி அடுத்ததுல பாருங்க, இந்த இதெல்லாம் கான்ஸ்டன்ட்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேணாம், இந்த நம்பர்ஸ்லாம் மறந்துடுங்க. இத மட்டும் பாருங்க, இங்க x பவர் 4 y பவர் 3 இருக்கு. அப்ப இங்க x பவர் 4 y பவர் 3 இருக்குது. இப்ப அடுத்தது பாருங்க, இங்க x பவர் 2 y பவர் 2 இருக்கு. அதே மாதிரி இங்க x பவர் 2 y பவர் 2 இருக்கு. அப்ப கண்டிஷன்ஸ் கரெக்ட்டா இருக்கு. அப்ப நீ ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணலாம்.
புரிஞ்சுதுங்களா? இயற்கணித கூட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரே அடிமானம் ஒரே அடுக்கு இருக்கணும். அதாவது அந்த வேரியபிளுக்கு மட்டும் இந்த கண்டிஷன், கான்ஸ்டன்ட்டுக்கு இந்த கண்டிஷன் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? மாறி மாறி தெரியல உங்களுக்கு. வேரியபிளுக்கு மட்டும் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது x⁴2 y⁴5னா இங்கே x⁴2 y⁴5 இருந்தே ஆகணும். இங்க x⁴3 y⁴3னா இங்கே x⁴4 y⁴3 இருக்கணும். இங்க x² y²னா இங்கே x² y² இருந்தா மட்டும்தான் நேருக்கு நேரா எழுதி கூட்ட முடியும். அப்படி இல்லைன்னா அதை தனியா போட்டு கூட்டிக்கணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 5x⁴3 y⁴4 இருந்துச்சுன்னா இங்க வந்து 5x² y² இருந்துச்சுன்னா இப்படி கூட்டக்கூடாது. இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்கன்னா இதோட ஆன்சர் வந்து இதுதான், 5x⁴3 y⁴4 பிளஸ் 5x² y². இது ரெண்டையும் கூட்டவே முடியாது. ஏன்னா என்ன இருக்கு, அடிமானம் ரெண்டும் ஒன்னா இருந்தாலும் அடுக்கு ரெண்டு வெவ்வேறையா இருக்கு. அப்ப இதை கூட்ட முடியாது. அப்ப இடையில ஒரு கூட்டல் குறி போட்டோம்னா இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா நான் சொல்றது எப்படின்ட்டு? அதே மாதிரிதான் எல்லா கணக்குலையும் பார்க்கணும். இப்ப பார்த்தாச்சு. இப்ப நம்ம மாத்திட்டோம். ரெண்டுமே வேரியபிள்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்காங்களா, கூட்ட சொல்லியிருக்காங்களா கழிக்க சொல்லியிருக்காங்களா? கழிக்க. அப்ப கழிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் கழிக்கலாம். ஒரு எண்ணை கழிக்கணும்னா 5ஐயும் 4ஐயும் கழிக்கணும்னா இரண்டாவது குறிக்கு தான் நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்ப இரண்டாவது இருக்கிறது இதுதான். அப்ப இந்த இடத்துல மைனஸ் பண்ணும்போது இந்த சிங்கிள் டேமா இருந்ததுனால இது ஒண்ணுக்கு மட்டும் மைனஸ் போட்டுட்டோம். ஆனா இங்க எத்தனை டேமா இருக்கிறதுனால அங்க இருக்க குறியெல்லாம் நம்ம மைனஸ் போடணும். ஆல்ரெடி மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும், பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும். ஏன்னா பெருக்கும் போது ரெண்டு குறியா ஒன்னா ஒன்னா பக்கத்துல பக்கத்துல வந்துச்சுன்னா பெருக்கும் இல்ல. அப்ப இங்க மைனஸ் பண்ண இந்த நம்பரை மைனஸ் பண்ணா அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அப்ப இந்த என்ன மைனஸ் பண்ணனா அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். இப்படி குறி மாத்திக்கணும். ஒரு எண்ணை கழிக்கும் போது இரண்டாவது எண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து குறிகளும் மாற்றப்பட வேண்டும். ஏன்னா கழிக்கணும் போது இந்த டேர்ம் ஃபுல்லா கழிக்கணும். அந்த உறுப்பு ஃபுல்லாவே நம்ம கழிச்சிட்டு இருக்கோம். அப்ப இந்த மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ், இங்க மைனஸ் இருக்கு பிளஸ், அங்க மைனஸ் இருக்கு பிளஸ். புரிஞ்சுதுங்களா? இப்ப நம்ம மாத்தின குறியை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆல்ரெடி இங்க இருக்க குறியை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த குறியை மாத்தினா கீழே குறி போட்டிருக்கோம். அப்ப நம்ம மாத்தின குறி என்னன்னு பார்க்கணும், பிளஸ். அப்ப இங்க என்ன இருக்கு, பிளஸ். அப்ப ரெண்டுமே பிளஸ்னால ஈஸியா வச்சு ஒரு பிளஸ் வெளில போட்டு ரெண்டையும் கூட்டிக்கிறோம். 50 10 கூட்டினா 60. ரெண்டு வேரியபிளுக்கு ஒரு வேரியபிள், அதாவது ரெண்டு டைம் இருக்கிறது ஒரு டைம் எடுத்து போட்டா போதும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க, இங்க பிளஸ் இங்க மைனஸ், இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்ப பெரிய நம்பர் குறி என்னவோ அதை எடுத்து போட்டு கழிக்கணும். ஏன்னா குறி ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு குறியை வெளியில எடுத்து போட்டு நம்பர்ஸ் ரெண்டையும் கூட்டிக்கணும். குறி ரெண்டும் வெவ்வேறு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும், எது பெரிய நம்பரோ அந்த குறியை எடுத்து வெளில போட்டு கழிச்சுக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. பெரிய நம்பர் குறி பிளஸ் தான். இப்ப 14ல 10 போச்சுன்னா 4 x⁴ y³. அடுத்து பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. சோ ஈஸி. அப்ப பிளஸ் தான். அப்ப 5 + 2 7 x² y⁴5. அப்ப இதோட ஆன்சர் இது. புரிஞ்சுதுங்களா? இது எப்படி இருக்கு, புரியுதா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெளியில இருக்க நம்பர் வந்து பெருக்கணும். பெருக்கும் போது என்ன பண்ணணும்னா 5 × 1 5 தான். இங்க x⁴2 ஒரே ஒரு டைம் இருக்கு, அதனால x⁴2 போட்டுக்கிட்டோம். ஆனா இங்க y⁴3 இங்க y⁴2 ரெண்டு y இருக்கு. அப்போ ஒரு y எடுத்து அதோட அடுக்கு ரெண்டையும் கூட்டிக்கிறோம். 3 2 கூட்டினா 5. அடுத்தது இந்த குறியோட பெருக்கிக்கணும். இங்க பிளஸ் இருக்கு, எந்த குறி இல்லைன்னா பிளஸ் அர்த்தம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், i2 10. இங்க x⁴4 இருக்கு, அங்க இல்ல, அதனால x⁴4 அப்படியே போட்டுட்டோம். இங்க y இருக்கு, இங்கேயும் y இருக்கு, அதனால ரெண்டு yக்கு ஒரு y எடுத்து போட்டு அடுத்து ரெண்டையும் கூட்டுக்கோங்க. 2 + 1 = 3. 2 + 1 = 3. அடுத்தது பாருங்க, பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான். i + 50 x² அப்படியே வச்சுக்கணும். இங்க என்ன இருக்கு, y², அதனால y² அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 1. இது என்னது, ஈக்குவேஷன் 1. இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்ப அடுத்தது அதை எடுத்து போடணும். -2 xy² xy². அடுத்தது y³ + 7x² y + 5. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். பிளஸ் இன்டு மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், ஒரு 2 இந்த ஸ்கொயரே இருக்குனே எழுதிருக்கோம். ஓகேவா? அப்புறம் இந்த டேர்ம் எடுத்து இதால பெருக்கணும். அப்புறம் இந்த டேர்ம் எடுத்து இதால பெருக்கணும். அப்புறம் இந்த டேர்ம் எடுத்து இதால பெருக்கணும். பெருக்கலாமா? ஃபர்ஸ்ட் பெருக்கிறதுக்கு முன்னாடி குறிய ரெண்டே பெருக்குங்க. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ்,
2 2 எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் பவர் 3 ஒய் பவர் 2 இது பண்ணோம்னா என்ன வரும் ஒய் பவர் 5. ஃபர்ஸ்ட் பெருக்கிறது எடுத்துக்கலாம். இதை எடுத்து இதால பெருக்கி போட்டுக்கோம், இதை எடுத்து இதால பெருக்கிருக்கோம், இதை எடுத்து இதால பெருக்கிருக்கோம். இப்போ பெருக்கி பார்க்கலாம். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 2 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 2 ஒய் பவர் 3 கூட்டணும்னா என்ன வரும் ஒய் பவர் 5. அடுத்தது மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 2 14. இங்க எக்ஸ் பவர் 2 இருக்கு, இங்க எக்ஸ் பவர் 2 இருக்கு. அப்ப ரெண்டே ஆட் பண்ணிட்டா எக்ஸ் பவர் 4. இங்க ஒய் பவர் 2 இருக்கு, இங்க எதுவுமே இல்ல, ஒய் பவர் 3. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் I2 10 ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கு வேரியபிள். அப்ப x ஸ்கொயர்டு y ஸ்கொயர்டு இது வந்து ஈக்குவேஷன் 2. இதில இருந்து இதை கழிக்கணும் போது நாங்க ஃபர்ஸ்ட் அதை எழுதியாச்சு, இரண்டாவது இது எழுதியாச்சு. அப்ப கழிக்கணும் போது இரண்டாவது உறுப்புகள்ல இருக்கக்கூடிய அனைத்து குறிகளையும் மாத்தணும். மைனஸ் இருக்கு, மைனஸ் மாத்தணும், பிளஸ் மைனஸ் சேஞ்ச் பிளஸ் மைனஸ் சேஞ்ச் பிளஸ். நம்ம மாத்தி இருக்க குறியை வச்சுதான் நம்ம கணக்கு எழுதிக்கணும். அப்ப மாத்தி இருக்கிற குறி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் பிளஸ். ரெண்டுமே ஒரே குறியா இருக்கா, கூட்டல்லையோ கழித்தல்லையோ ரெண்டுமே ஒரே குறி, அதாவது பிளஸோ பிளஸோ இல்ல மைனஸ் மைனஸோ இருந்துச்சுன்னா ரெண்டு குறிக்கு ஒரு குறி, அதாவது ரெண்டு பிளஸ்க்கு ஒரு பிளஸ் வெளியில எடுக்கணும், இல்லைன்னா ரெண்டு மைனஸ்க்கு ஒரு மைனஸ் வெளியில எடுத்து நம்பர்ஸ் ரெண்டையும் கூட்டிக்கணும். சப்போஸ் 1 பிளஸ் 1 மைனஸ்ல இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா அந்த இடத்துல கழிக்கணும். கழிச்சு பெரிய நம்பர் என்ன குறி இருக்கோ அதை போட்டுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இங்க ரெண்டுமே பிளஸ், அப்ப 50 10 கூட்டினா 60. இங்க 1 பிளஸ் இங்க 1 மைனஸ். அப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம்னா 4. இங்க பாருங்க இங்க ரெண்டுமே பிளஸ், அப்ப ரெண்டையும் கூட்டினா 7. அப்ப நம்மளோட ஆன்சர் என்னன்னா 7 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 5 பிளஸ் 4 எக்ஸ் பவர் 4 ஒய் கியூப் பிளஸ் 60 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். 60 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா அந்த கணக்கு எப்படின்ட்டு? அடுத்த கணக்கு போலாமா? அடுத்தது பாருங்க பெருக்குங்க. எதை எதால பெருக்க சொல்லிருக்காங்க? 4x ஸ்கொயர் பிளஸ் 9 மற்றும் 3x மைனஸ் 2. 3x மைனஸ் 2 பெருக்கணும். ரெண்டையும் என்ன செய்ய சொல்லிருக்காங்க? பெருக்க சொல்லிருக்காங்க. அப்ப பெருக்கலாங்களா? 4x ஸ்கொயர் பிளஸ் 9 பெருக்கல் 3x மைனஸ் 2. அதாவது எப்படி பெருக்கணும்? இதை எடுத்து இதால பெருக்கணும், இதை எடுத்து இதால பெருக்கணும், அப்புறம் இதை எடுத்து இதால பெருக்கணும், இதை எடுத்து இதால பெருக்கணும். புரிஞ்சுதுங்களா? பெருக்கலாமா? 4x ஸ்கொயர் இன்ட்டு 3x பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4x ஸ்கொயர் இன்ட்டு 2. இப்ப இதை எடுத்து இதால பெருக்குங்க. புரியுதா எப்படி போட்டுட்டு இருக்கேன்ட்டு? இதை எடுத்து இதால பெருக்குங்க. பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் 9 இன்ட்டு 3x பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 இன்ட்டு 2. 9 இன்ட்டு 2. இப்ப இது பெருக்குங்க. 4 12 x பவர் 2 இருக்குங்க. எதுவும் இல்லைன்னா 1ன்னு வச்சுக்கணும். இப்போ x பவர் 2 1 கூட்டுங்க. x பவர் 3 மைனஸ் 4 2 8 4 2 எத்தனை 8 x ஸ்கொயர். அடுத்தது இதை பாருங்க பிளஸ் 9 3 27x மைனஸ் 9 2 18. இப்போ இங்க ஏதாவது வேரியபிளோட பவர்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கான்னு பாருங்க. ஒன்னா இருந்தா ரெண்டையும் கூட்டணும் இல்லைன்னா கழிக்கணும். இங்க பாருங்க இங்க x பவர் 3 இருக்கு, இங்க x பவர் 2 இருக்கு, இங்க x இருக்கு, இங்க கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்ப இது எதையுமே ஆட் பண்ண முடியாது. x பவர் 3 இன்னொரு டைம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்ல x பவர் 2 இன்னொரு டைம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்ல x 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க எல்லாமே தனித்தனியா இருக்கு. அப்ப இதுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அது எப்படின்ட்டு பாருங்க. மறுபடியும் பெருக்குதுன்னு சொல்லிட்டு 4x ஸ்கொயர் பிளஸ் 9 மற்றும் 3x மைனஸ் 2. இதோட தீர்வு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்படி போட்டுக்கணும். 4x ஸ்கொயர் பிளஸ் 9 இன்ட்டு 3x மைனஸ் 2 போட்டுக்கணும். இப்போ பெருக்கலாங்களா? பெருக்கு பார்க்கலாம். 4x ஸ்கொயரை 3x ஆல பெருக்கணும், 4x ஸ்கொயரை 2 ஆல பெருக்கணும். ஓகேவா? பெருக்கியாச்சா? 4x ஸ்கொயரை 3x ஆல பெருக்கியாச்சு. மறுபடியும்
பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் போட்டாச்சு 4x² இன்டு 2 அடுத்த பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 9 இன்டு 3x பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 9 என்னன்னு பார்த்துக்கணும். இப்போ இது ரெண்டு பேருக்குங்க 4 3 12 x பவர் 2 x பவர் 1 x பவர் 3 அடுத்தது மைனஸ் 4 2 8 x பவர் 2 பிளஸ் 9 3 27x மைனஸ் 9 2 18. இந்த கணக்கு புரியுதுங்களா? அடுத்த கணக்கு போலாங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். rupees 5a²b²க்கு 4ab 6க்கு 7b% வீதம் தனி வட்டி காண்க. எல்லாரும் புக் வாங்கிருப்பீங்க, புக்கை கையில் எடுத்துக்கோங்க. அடுத்த கணக்கு தேர்டு 5a² b² 4ab ஆண்டிற்கு 7b வீதம் தனி வட்டி காண்க. தனி வட்டி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இப்ப b கொடுத்துருக்காங்க, இதுக்கு இந்த ஆண்டிற்கு இது வந்து வட்டி வீதம் PNR கொடுத்துருக்காங்க. p என்ன? rupees 5a² b². n என்ன? n என்ன? year, number of years. 4ab r na rate of interest வட்டி வீதம். இப்ப தனி வட்டிக்கான ஃபார்முலா, தனி வட்டிக்கான என்ன ஃபார்முலா? PNR divided by 100. PNR divided by 100. P oda value 5a² b² into n oda value 4ab into r oda value 8b divided by 100 divided by 100. புரிஞ்சுதுங்களா இது எப்படின்னு? இதை பார்க்கலாமா? ஒன்று பார்க்கலாம். என்ன வாய்ப்பாடெல்லாம் அடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 5 வாய்ப்பாடு. ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 0. அடுத்தது இதெல்லாம் எடுக்கலாங்களா? 1 4 4 5 20. 1 4 4 5 20. வேற எதையுமே நம்மளால அடிக்க முடியாதுல்ல, இதுல கீழே எதுவுமே இல்லை, அதனால அப்படியே வச்சுக்கலாம். இங்க 7 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப ஆன்சர் எழுதும் போது இது எல்லாத்தையும் பெருக்கிக்கணும். அப்ப 7/5 a² இருக்கு, இங்க a பவர் 1 இருக்கு. அப்ப பெருக்குங்க a பவர் 3, இங்க b² இருக்கு, இங்க b பவர் 1, இங்க b பவர் 1. இது எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. b² b3 b4. அப்ப b பவர் 4. புரிஞ்சுங்களா இது எப்படின்ட்டு? அப்ப ஆன்சர் வந்து 7/5 a³. அடுத்தது b பவர் 4. இப்ப பாருங்க, PNR divided by 100. P oda value 5a² b², n oda value 4ab, rate of interest 7b%. தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR divided by 100. அப்ப அது போடுங்க. P oda value, n oda value, r oda value. ஃபர்ஸ்ட் 5 வாய்ப்பாடு. ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 அந்த 0. அடுத்த 4 வாய்ப்பாடு. 1 4 5 20. அப்ப மீதி இருக்கிறது என்னன்னா, நீ எதையுமே பண்ண முடியாது, அதனால 7/5 அப்படியே போட்டு இதெல்லாம் கூட்டுறோம். இங்க a பவர் 2, இங்க a பவர் 1, ரெண்டையும் கூட்டினா a பவர் 3, இங்க b பவர் 2, இங்க b பவர் 1, இங்கேயும் b பவர் 1, எல்லாத்தையும் கூட்டினோம்னா என்ன வரும்? b பவர் 4. புரிஞ்சுக்கோங்களா இந்த கணக்கு? இந்த கணக்கெல்லாம் அழகா கிளாஸ் ரூம்ல எழுதிக்கோங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்த கணக்கு போலாம். காரணிப்படுத்துக. காரணிப்படுத்துக. y² minus 19y minus 6 minus 6.
அப்ப எந்த வாய்ப்பாடுல போவீங்க? ரெண்டாம் வாய்ப்பாடுல போகணும். எந்த வாய்ப்பாடுல போவீங்க? ரெண்டாம் வாய்ப்பாடுல போகணும். 21 into 2 ஒரு 2 2 2 2 4 21 2 எத்தனை? 42. இப்ப 21 2 கூட்டினா 23. ஆனா 21 2 கழிச்சோம்னா என்ன வரும்? 19 வரும். கரெக்டா வருங்களா? பெருக்குனா 42, கழிச்சோம்னா என்ன வருது? 19 வருது. இப்போ நம்ம குறி முக்கியம். எதுக்கு மைனஸ் போட்டா இங்க மைனஸ் 19 வரும். சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டா மைனஸ் 19 வருமா? வராது. பிளஸ் 19 தான் வரும். அப்ப பெரிய நம்பருக்கு மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பருக்கு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். என்ன வரும்? 21 2 21 2 எவ்வளவு? என்ன வருது? 42. இப்ப பெரிய நம்பருக்கு என்ன போட்டுக்கணும்? மைனஸ் போட்டுக்கணும். இப்ப பெருக்குங்க. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும். 21 2 42. 21 2 எத்தனை? 42. புரிஞ்சுதுங்களா எப்படின்ட்டு? இப்ப 21ல இருந்து 2 போச்சுன்னா 19. பெரிய நம்பருக்கு போய் மைனஸ். ஈஸியா புரிஞ்சிருச்சுங்களா? கணக்குலாமா? பாருங்க 7y². ஜஸ்ட் இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேஞ்ச் பண்ணல. இப்ப 19y நம்ம எப்படி போட்டுக்கிறோம்னா 21y minus 2y. இப்போ 21y சாரி பிளஸ் 2y. 21yல 2y போச்சுன்னா 19y மைனஸா? இதை பிரிக்கலாமா? இது ரெண்டுக்கும் பொது காரணி வெளியில எடுக்கணும். இப்போ இது ரெண்டுக்கும் பொது காரணி, அதாவது இது ரெண்டுக்கும் பொது காரணி வெளியில எடுக்கணும். இது ரெண்டுக்கும் பொது காரணி. பொது காரணி வெளியில எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பிரிச்சுக்கணும். 21 3 21 பிளஸ் y 2 6. பொது காரணி எடுக்கலாம்ல? என்னென்ன பொது காரணி? 7y பொது காரணி. மீதி இருக்கிற ரெண்டையும் பிராக்கெட்குள்ளார போடணும். இப்போ இது ரெண்டுல எது பொது காரணி? பாருங்க, இது ரெண்டுல எது பொது காரணி? பிளஸ் தான் வெளில எடுத்துக்கிறோம். ரெண்டுல 2 தான் பொது காரணி. மீதி இருக்கிறது பிளஸ் இன்டு பிளஸ் 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 இன்டு மைனஸ் மைனஸ். ஓகேங்களா? ரெண்டுக்கும் ஒரு 2 வெளியில எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது y மைனஸ் 3 தான் பிராக்கெட்குள்ளார போட்டாச்சு. இப்போ இங்கேயும் y மைனஸ் 3 இருக்கு, இங்கேயும் y மைனஸ் 3 இருக்கு. அப்ப 2 y மைனஸ் 3க்கு ஒரு y மைனஸ் 3 எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது பாருங்க 7i பிளஸ் 2 இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். 7i பிளஸ் 2i சேர்த்து எழுதிக்கணும். இதுதான் இதோட காரணிகள். புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்க காரணி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 7 இருக்கு. லாஸ்ட் என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்போ 7 6 எத்தனை? 42. மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 42. நமக்கு என்ன தேவைன்னா நமக்கு பெருக்குனா மைனஸ் 42 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் மைனஸ் 19 வரணும். அப்படி இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 21 2 42. இப்போ எந்த நம்பருக்கு மைனஸ் போடணும்? பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டாவே இங்க மைனஸ் வரும். அப்போ மைனஸ் 21 2. 21ல இருந்து 2 போச்சுன்னா 19 வந்துச்சு. இப்படி எழுதிக்கணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் உரிய பொதுவான உறுப்பு, அதாவது பொது காரணி. இது ரெண்டுக்கும் பொது காரணி எடுத்துக்கணும். இது ரெண்டுக்கும் பொது காரணி என்னன்னா 7y, மீதி இருக்கிறது y மைனஸ் 3. இப்போ இது ரெண்டுக்கும் பொது காரணி என்னன்னா பிளஸ் 2. அந்த பிளஸ் சிம்பிளை முதல்ல எடுத்துக்கோங்க. 2 2 2 போட்டாச்சு. மீதி இருக்கிறது y மைனஸ் 3. அப்படி போடும்போது அந்த பிளஸ் சிம்பிள் எடுத்து y